கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்கிறது இந்த 2026 எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக தொடரும். கூட்டணி முறிந்துவிட வாய்ப்பு இல்லை. இல்லையானால் பிஜேபியை விட இன்னும் ஏடிஎம்கேக்கு இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். நீங்க அது சேருவோம் சொல்றது என்ன காமிக்கிறதுனால் திமுக கூட்டணிக்குள் இவருக்கு ஒரு திருப்தி இல்லை. யாருக்கு? விசிகேக்கு. அதுதான் காமிக்கிறது. அமித்ஷா எதுக்கு மறுபடியும் வர்றார்? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அரசியல் காரணம் தான் சார். ஸோ இந்த எந்த அளவுக்கு கூட்டணி மட்டும் இல்லை, பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி, போல் ஸ்ட்ராட்டஜி, பிஜேபியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை பதவியை விட்டு விலக்கி விட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த அளவுக்கு வேகத்தை காட்டுகிறார். இந்த ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் அவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் சொன்ன மாதிரி அமித்ஷாவுடைய சும்மாவது இவங்க போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இடிக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கும். டாஸ்மாக் மூலம் வந்த பணம் அவாலா இது மூலம் வெவ்வேறு கை மாறி இவருக்கு வந்திருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அதை வைத்து இவர் படம் எடுக்கிறார் அப்படின்னு இடிக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ அடுத்த மாதம் அமித்ஷா அவர்கள், அதாவது முதல் வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மிட் பீரியடில் அடிக்கடி வந்துட்டு போன மாதிரி இந்த 11 வருஷத்தில், அதாவது பதவியேற்று இந்த 11 வருஷத்தில் வந்ததில்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கும்போது இனிமேல் அமித்ஷா ரெகுலராக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோயில்கிட்ட வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி அடிக்கடி வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காரணமாக காட்டினாலும், ஏன் அடிக்கடி நேரில் பண்ணக்கூடிய அளவுக்கு பர்டிகுலராக ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன காரணங்கள்? ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஏடிஎம்கே அண்டு பிஜேபி தான் கூட்டணி முழுமனதாக இதுவாக இருக்குது. அதுலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை இந்த கூட்டணி இன்னும் எந்த அளவுக்கு நீடிக்கும் தெரியாது, இந்த கூட்டணி மறுபடியும் உடைந்து விடும் அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்கிறது இந்த 2026 எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக தொடரும். கூட்டணி முறிந்து விட வாய்ப்பு இல்லை. இல்லையானால் பிஜேபியை விட இன்னும் ஏடிஎம்கேக்கு இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். அதில் ஏடிஎம்கேவுடைய கூட்டணி இது வெற்றி பெற்றால் ஏடிஎம்கே எடப்பாடி லீடர்ஷிப் கீழே இருக்கிற கட்சி நல்லபடியாக ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதை தவிர எடப்பாடி அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், அரசியல் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்க போகிற ஒரு இது. அதனால் கண்டிப்பாக இந்த இது நடக்கும். கூட்டணி எந்த விதத்துலையும் முடியாது. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்டிகே இன்னும் முடிவாகவில்லை, பிஎம்கே முடிவாகவில்லை, தென் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களோட தான் இருக்க போகிறாங்க, புதிய தமிழகம் இன்னும் முடிவாகவில்லை, இன்னும் வேறு யார் வரப்போகிறாங்க அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. விசிகே அவங்க அப்படியும் பேசுகிறாங்க இப்படியும் பேசுகிறாங்க. அதனால் விசிகே பொறுத்த வரைக்கும் என் மனசில் என்ன பண்ணுறது, அவங்களுக்குள்ள திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு ஒரு சலனம் இருக்கிறது. அந்த சலனத்திற்கு அதனால தான் அவர் நேற்றையோ முந்தானத்தையோ சொல்லியிருக்கார், எங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே சேருவதற்கு எந்த விதத்தையும் எங்களுக்கு ஒரு தயக்கம் கிடையாது. இருந்தாலும் அதில் பிஜேபி அண்டு பிஎம்கே இருக்கிறதுனால எங்களுக்கு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் இல்லை அப்படின்னால் இவங்க சேருவோம், நீங்கள் அது சேருவோம் சொல்கிறது என்ன காமிக்கிறதுனால் திமுக கூட்டணிக்குள் இவருக்கு ஒரு திருப்தி இல்லை. யாருக்கு? விசிகேக்கு. அதுதான் காமிக்கிறது. இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி பேசவே கூடாது, இல்லைங்க நாங்கள் டிஎம்கே கூட்டணியோடு தாங்க இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன், அமித்ஷா எதுக்கு மறுபடியும் வர்றார்? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அரசியல் காரணம் தான் சார். ஸோ இந்த எந்த அளவுக்கு கூட்டணி மட்டும் இல்லை, பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி, போல் ஸ்ட்ராட்டஜி, பிஜேபியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், மண்டல் லெவலில், பூத் லெவலில் என்ன மாதிரி எப்படின்னு ஆளுங்க இருக்காங்க, ஃபர்தராக என்ன போட போகிறோம், மெயினாக பூத் லெவலில் அந்த 1+11 அப்படிம்பாங்க,
ஒரு தலைவர், ஒரு 11 இவங்களை வந்து எப்படி இது பண்ண போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த இதில் பிஜேபி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன டாப்பிக்லாம் வியூகம் எடுக்க போகிறாங்க. அதாவது டிஎம்கே பொறுத்து மெயினாக பிஜேபியுடைய அமித்ஷா அவர்களுடைய இந்த இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வருது. அதில் மமதா பானர்ஜிக்கு அகென்ஸ்டாக அந்த அளவுக்கு வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லி இவர் அமித்ஷா பேசிகிட்டு இருக்கார். இதில் வெஸ்ட் பெங்காலில் போகும்பொழுதெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும் அவங்கள கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கார். இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. வெஸ்ட் பெங்கால் பை எலெக்ஷன் அசம்பிளிக்கு, பஞ்சாபில் லூதியானா வெஸ்ட்டில் பை எலெக்ஷன், கேரளாவில் பை எலெக்ஷன், குஜராத்தில் 2 சீட்டில் பை எலெக்ஷன், இதெல்லாம் நடக்கிறது. ஜூன் 23 ரிசல்ட் வருது. ஸோ இதில் இவங்க எல்லாமே பிஜேபி அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டு வெஸ்ட் பெங்காலில் 2026 பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு குறியாக இருக்காங்களோ அதே அளவுக்கு வேகத்தை அமித்ஷா தமிழ்நாட்டில் காட்டுகிறார். தமிழ்நாட்டில் டிஎம்கேவை பதவியை விட்டு விலக்கி விட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த அளவுக்கு வேகத்தை காட்டுகிறார். இந்த ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் அவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் சொன்ன மாதிரி அமித்ஷாவுடைய மறுபடியும் வருவாருங்க. இதில் மெயினாக வருது பிஜேபியுடைய ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கூட்டணி டிஎம்டிகே பேச போகிறாங்க, பிஎம்கே, இதெல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏடிஎம்கே கேடர்ஸ்குள்ளேயே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அதான் மாவட்ட செயலாளர் மீட்டிங் வந்து அது மீட்டிங்ஸ் அது வரேன். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ஏடிஎம்கேவோட மெயினாக எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா சீட்டு, எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சீட்டே நாங்கள் கேட்குற சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் கேட்குற தொகுதி கிடைக்குமா, இதெல்லாம் நிறைய நெருடல் இருக்குங்க. இதெல்லாம் அதாவது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம், டிசம்பர் விட்டு ஜனவரி வரட்டும் பார்த்துக்கலான்னு இருக்க போகிறது இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலேயே இவர் வந்து பண்ணுறார். அதனால் அடிக்கடி வருவார், இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் சமீபத்தில் டிஎம்கேல வந்து ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ்நாடோட மேப் எடுத்து இந்த சைடு ஃபுல்லாக க்ரீன், பச்சை, இளம்பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு, ஓகே அந்த மாதிரியான பிளான்ஸ் போட்டு இன்றைக்கும் ஸ்ரீரங்கம், கேகே நகர் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை செலக்ட் பண்ணி அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட 1-to-1 மீட்டிங் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்பொழுது வந்து நடத்திட்டு வர்றாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த அமித்ஷாவினுடைய வருகை, ஏடிஎம்கே பிஜேபியினுடைய கூட்டணி இந்த திமுகவினுடைய வியூகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிராக அமையும், வலுவாக அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ சமீப காலமாக முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்குள்ளே வந்து ரோட் ஷோ வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. மதுரையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், சமீபத்தில் தஞ்சாவூராக இருக்கட்டும், எங்கே போனாலுமே வந்து அதை கம்பல்சரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மீட்டிங்னால அவங்களுடைய ஓவரால் ஓட் பேங்க் அண்டு அவங்களுடைய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருதில்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறது? ஸோ இந்த மாதிரி பச்சை, அடர்பச்சை, இளம் பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜிங்க, பேசிக் அடிப்படை உத்திகள். என்ன சார் அவர் சொல்கிறாரு? பட் 1-to-1 மீட்டிங் வந்து அப்படி கிடையாது இல்லை சார். 1-to-1 மீட்டிங்கே இப்போ ஒரு பூத்தில் நான் முன்னாடியே இப்போ பேசும்போது சொன்னேன் 1+11 அப்படின்னு ஒரு கிளை. ஸோ எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய வேகம், அவங்களுடைய சக்தி, அவங்க எந்த அளவுக்கு இதுவாக பண்ணுறாங்க அதுதாங்க வெற்றியை தேடி கொடுக்கும் எந்த ஒரு கட்சிக்கும். ஸோ ஒரு பூத்துன்னு பக்கத்தே தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில் 63,000 66,000 பூத் இருக்குங்க, கிளை இருக்குங்க. அந்த கிளை நிர்வாகிகள், கிளை தலைவர்லேருந்து அந்த ஒவ்வொரு கிளைக்கும் 10, 11, 6, 8, 12 இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா அடர்பச்சைனா இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் சார். இந்த கிளையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற 66,000 கிளையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 கிளை, 18,000 கிளை அடர்பச்சை அப்படின்னா என்ன ஐடியானால் ஒவ்வொரு பூத்துக்கும் 1200 1300 ஓட்டர்ஸ். ஸோ அடர்பச்சைனால் 50க்கு மேலே 60-70%
அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸ்ட்ராங் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஓகேவா? இளம் பச்சை சதவீதத்தை குறைச்சிங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க டிஎம்கேக்கு. ஆனால் 70-75 இல்லை அந்த பூத்தில் பொறுத்த வரைக்கும். மேபி 50-45 அப்படி இருக்கும். ஆரஞ்சு அப்படின்னா 30-35, ரெட்டுன்னா 10க்கு கீழே அப்படி வச்சுங்க. ஸோ எந்தெந்த தொகுதி ஒரு 20,000 தொகுதி கிளைகள் 20,000 கிளைகள் அதில் 10க்கு கீழே அப்படின்னா ரெட்டு. அப்போ என்ன அர்த்தம்? இதில் இருக்கிற 20,000 கிளைகள்லையும் ஓட்டர்ஸ் டிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. அப்போ என்ன டிஎம்கே பண்ணுவாங்க? இதில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி எதனால் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, என்ன அவங்களுக்கு பிரச்சனை, அதை சொல்லுங்கள். எப்படி நம்ம தீர்த்து வைக்க முடியும்? இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் பண்ணலை? 1-to-1 மீட்டிங் போடுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பக்கம் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். இது உதாரணத்துக்கு சொன்னேன். இது எல்லா கட்சியுமே ஏடிஎம்கே இதான் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் அமித்ஷா கேட்டிங்க இல்லையா, அமித்ஷாவும் இதை சொல்ல போகிறார் பிஜேபிக்கு. அப்போ ஒரு தடவை சொன்னால் போருமா? நோ. டாப் லெவலில் என்ன சார் பண்ணுவாங்க? ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துங்க, மேல் லெவலில் பிளான் போடுவாங்க. இதாங்க பிளான். இந்த கம்பெனியுடைய உற்பத்தியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த கம்பெனியுடைய லாபத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு டார்கெட், நாட் ஓன்லி டார்கெட், பிளான், ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை அமித்ஷா சொல்லுவார். பிஜேபி அவங்க மீட்டிங் போடும்பொழுது இவங்களை மாநில தலைவர்கள் எல்லாரையும் வச்சு, மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாரையும் வச்சு பேசுவார். அவங்க இன்டர்ன் என்ன பண்ணுவாங்க, கிளை தலைவர்களை கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அமித்ஷா வரப்போகிறது ஸ்ட்ராட்டஜி. இப்போ டிஎம்கே அவங்க சொன்ன மாதிரி அடர் பச்சை, இளம் பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு, இதை ஏடிஎம்கேவும் பண்ணுவாங்க, டிஎம்கேவும் பண்ணுவாங்க, ஈவன் டிஎம்டிக்கவும் பண்ணுவாங்க. இது அடிப்படை. இதுங்க, இது இல்லாமல் ஒரு கிளை பூத்தை நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. இதுதான் முக்கியம். அதை தான் இவங்க டிஎம்கே பண்ணிருக்காங்க. ஸோ அமித்ஷா கொண்டு வர இதில் இது எல்லாமே இருக்குங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹைகோர்ட் இடிக்கு தடை விதிச்சிருக்காங்க. தடை விதித்ததற்கு உண்டான காரணம் என்னென்னா, தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன், அதற்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கர் இவங்களோட வீட்டில் சோதனை நடத்த தடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஆதாரத்தை திருப்பி கொடுங்க, உங்களுடைய வாதத்திற்கும் நீங்கள் கொடுத்த ஆதாரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. கேஸ் சரியான திசையில் தான் போயிட்டுருக்கா? இதில் முந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இடிக்கு இவங்க ஒரு சென்னை ஹைகோர்ட் அவங்க ஒரு இது கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடி லாஸ்ட் டைம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அந்த மற்ற இவங்க அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ரைடு பண்ண போகும்பொழுது வீடெல்லாம் பூட்டி கிடந்தது, யாரும் இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தாங்க. உடனே அவங்க வீட்டு வாசலில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, சீல் பண்ணுறோம் அப்படின்னு. இதை முந்தானத்து இதில் அவங்க கேட்டாங்க ஹைகோர்ட், நீங்கள் எப்படி சீல் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ரைட் இருக்குது, பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே உங்களுக்கு சீல் பண்ண அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு சீல் பண்ண அதிகாரம் இல்லை, ஆனால் நாங்கள் நோட்டீஸ் தான் ஒட்டிட்டு வந்தோன்னு. இல்லை, நோட்டீஸ் ஒட்டினாலும் என்ன சொல்லிருக்கீங்க, உங்களை தாண்டி உள்ளே போகக்கூடாதுங்கிறீங்க. வெர்ச்சுவலி அது சீலிங் தி ப்ரெமிசஸ் அப்படி ஆகிடுறது இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி சீல் பண்ணலாம் கேட்டாங்க. இடி நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் சீல் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை தாண்டியும் அதில் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இடியை பொறுத்தவரை அவங்க சொல்கிறது, எங்களுக்கு இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே பூட்டி இருக்கிற இதை உடைத்து கொண்டு போக அதிகாரம் இருக்குது, ஆனால் சீல் வைக்காத, ஆனால் நாங்கள் உடைத்து கொண்டு போகவில்லை. அதே நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் சரி நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்தோம், நீங்கள் அதை நோட்டீஸ் ஒட்டிந்தே தப்பு நீங்கள், சரி, ஆனால் நாங்கள் உடைத்து கொண்டு போயிருக்கலாம், நாங்கள் போகவில்லை. இப்போ சீல் பண்ணது யாரும் உள்ளே இருக்கிற இதெல்லாம் எதையும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கணும். உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டு, ஓகே அது இருக்கட்டும், சீல் பண்ணது யாரும் உள்ளே வராமல் இருக்கட்டும், சரி, ஆனால் 41 எஃப்ஐஆர் இருக்குது, நீங்கள் அந்த 41 எஃப்ஐஆரில் இவங்க பேர் இருக்கா, இவங்க பேரே இல்லாத சமயத்தில் இவங்க வீட்டுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, என்ன சீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இதை இடி ஆன்சர் பண்ணணும். எதுக்காக இவங்கள ரைட் பண்ணுறோம், என்ன விதமான உங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு,
அதாவது மணி ட்ரையல் அப்படிம்பாங்க. இந்த மணி ட்ரையல் நீங்கள் வந்து சும்மாவது இடி போயிருக்க மாட்டாங்க. சும்மாவது போயிட்டு ஆகாஷ் பாஸ்கரனை கொண்டாப்பா, அவர் நிறையா படம் எடுக்கிறார். நிறையா படம் எடுத்தால் என்ன, டாஸ்மாக் ஊழல் மூலம்தான் அவருக்கு பணம் வந்து எப்படி தெரியும்? சும்மாவது இவங்க போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இடிக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கும். டாஸ்மாக் மூலம் வந்த பணம் அவாலா இது மூலம் வெவ்வேறு கை மாறி இவருக்கு வந்திருக்கிறது, ஆகாஷ் பாஸ்கரனுக்கு. அதை வைத்து இவர் படம் எடுக்கிறார் அப்படின்னு இடிக்கு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும். அதை வச்சு தான் இடி உள்ளே போயிருக்காங்க, ரைடு பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டு நீ ரைடே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இடி இப்போ என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போதைக்கு ஞாபகம் இருக்கா அந்த 2 ஜட்ஜு மார்ச் 14, 15 சுப்ரீம் கோர்ட்டு, சாரி இவங்களை தமிழ்நாடு அந்த இடியை வந்து டாஸ்மாக் இதை நீங்கள் ரைடே பண்ணக்கூடாதுன்னாங்க. மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 25ஆம் தேதி வந்தவுடனே என்ன அழுத்தத்தின் காரணமாகும் அந்த 2 ஜட்ஜும் விட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணியன், அந்த ஜெகதீஸ்வரன் and இன்னொருத்தர் வந்தாங்க. அவங்க ப்ரொசீட் பண்ணுன்னாங்க. எதனால்? எல்லா விதமான எவிடன்ஸும் இடி கொடுத்துருந்தாங்க. அதே தான் இங்கே நடக்க போகிறது. ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபர்தராக இவங்கள ரைட் பண்ணக்கூடாது. அப்போ இடி என்ன பண்ணுவாங்க? நாங்கள் ரைட் பண்ணுறதுக்கு இதான் காரணம், அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்கனால் மறுபடியும் அதை பார்த்து முடித்து விட்டு சென்னை ஹைகோர்ட்டு சொல்லலாம், ஆமாங்க யூ காட் ஆல் தி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.